சார் நான் 12th முடிச்சிட்டே நான் வந்து இஸ்ரோல ஜாயின் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இது இன்னொரு ஆப்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது இல்லையா? குறிப்பா இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த எக்ஸாம் எழுதுனா நல்ல எலிஜிபிலிட்டின்னு சொல்றேன். அதுல குறிப்பா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் பிசிக்ஸ் படிச்ச கேண்டிடேட்டை தான் அதிகபட்சமா சூஸ் பண்றாங்க. ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியமான வீடியோல இருக்கிறோம். சின்ன வயசுல நம்ம கிட்ட யாருன்னா நீ என்ன ஆக போற அப்படின்னு கேட்டோம்னா நம்ம சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருப்போம் சின்ன வயசுல. அப்போ சயின்டிஸ்ட் உண்மையாவே ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 12th முடிச்சாச்சு. 12th முடிச்சிட்ட பிறகு நம்ம சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு என்ன வழிகள்லாம் இருக்கு, என்ன மாதிரி டிகிரிஸ் பண்ணலாம், இது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பேச போறோம். குறிப்பா இஸ்ரோல நம்ம சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த இஸ்ரோல சயின்டிஸ்ட் போஸ்ட் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய போஸ்ட் இருக்கு. இஸ்ரோ ஸ்பேஸை தாண்டி நம்ம நிறைய விஷயங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் பேஸ்டு, கம்யூனிகேஷன் பேஸ்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட், இன்ஜினியர், டெக்னீஷியன், மிஷன் பிளானர், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் மேனேஜர், இந்த மாதிரி ஏகப்பட்ட போஸ்டிங் இருக்கு. குறிப்பாக நம்ம சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம்? வெதர் ஃபோர்காஸ்டிங் எல்லாமே இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப், ஏகப்பட்ட ரிசோர்சஸ் இருக்கு, ஏகப்பட்ட பொசிஷன்ஸ் இருக்கு. சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ரொம்ப அழகா பேச போறோம். ஒவ்வொன்றும் என்ன டிகிரி பண்ணலாம், எது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது, ரொம்ப டீட்டெயில்டா பேச போறோம். ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இஸ்ரோ அப்படின்னு நம்ம ரொம்ப அழகா ஷார்ட்டா சொல்லுவோம். The Indian Space Research Organization, ISRO, is one of the most successful space agencies in the world. அதுல டவுட்டே கிடையாது. இப்ப நிறைய சாதனைகளும் நம்ம பண்ணோம். இது வந்து பாத்தீங்கன்னா 1969ல ஸ்டார்ட் பண்றாங்க. நிறைய விஷயத்தை பண்றாங்க, ரிசர்ச் பண்றாங்க, ஸ்பேஸ்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாக்குறாங்க, சேட்டலைட் பேஸ்டு கம்யூனிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க, நம்முடைய எர்த் அப்சர்வ் பண்றாங்க, அக்ரிகல்ச்சர்ல இருந்து, கம்யூனிகேஷன்ஸ்ல இருந்து, வெதர் ஃபோர்காஸ்டிங்ல இருந்து, இல்ல டிசாஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எல்லாமே நமக்கு வந்து பாக்குறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் சந்திராயன் 1ல இருந்து நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். இஸ்ரோ சயின்டிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் எப்படி இருக்குது? இப்போ இஸ்ரோல சயின்டிஸ்ட் எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க அது நமக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் வந்து என்னன்னே தெரியாம இருப்பாங்க. ஏன்னா நீங்க இப்போதான் 12th முடிச்சிருப்பீங்க. அப்போ வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கேண்டிடேட் இன்ட்ரெஸ்டட் இன் த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ், குறிப்பா இல்லையா, candidate interested in the field of science, சரியா, you can get direct recruitment in ISRO as well as by giving an examination. அப்போ இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா சார் அப்படின்னா கட்டாயம் நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஸோ சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு குவாலிஃபையர் எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணியே ஆகணுங்க. அதுல கிராஜுவேட்ஸ் ஆஃப் ஐஐஎஸ்சி, ஐஐடி, என்ஐடி, இந்த 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் நல்ல கவனிங்க. ரைட், ஐஐஎஸ்சி, ஐஐடி, என்ஐடி ஆர் டைரக்ட்லி ரெக்ரூட்டட். சரியா, டைரக்ட்லி ரெக்ரூட்டட் இன் இஸ்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்கிறவங்கள டைரக்டா ரெக்ரூட் பண்றாங்களாம். சரி, அப்போ நாங்களாம் என்ன பண்றது சொல்றேனே, அப்பார்ட் ஃப்ரம் இந்த 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லாம மற்ற கேண்டிடேட்ஸை எப்படி ரெக்ரூட் பண்ண போறாங்க? Preference is given to those pursuing engineering in physics. நல்லா கவனிங்க. Physicsல electronics and communication, aerospace, mechanical field. பாருங்க, இந்த 4 ஃபீல்டு தான் இஸ்ரோல ரொம்ப முக்கியமா நம்ம வந்து சயின்டிஸ்ட பேஸ் பண்ணி சூஸ் பண்றாங்க. அதுல குறிப்பா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் பிசிக்ஸை படிச்ச கேண்டிடேட்டை தான் அதிகபட்சமா சூஸ் பண்றாங்க. Right, அதுக்கப்புறம் the easiest way to become a scientist in ISRO is to study at Indian Institute of Space. இதுதான் IIS, Indian Institute of Space Technology, IST அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். Every year ISRO calls IIST students as scientists as per the requirement. அப்போ Indian Institute of Space Technology இங்க நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா சயின்டிஸ்ட் ஆயிடலாம், சந்தேகமே கிடையாது.
அதுக்கு என்னெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது students who do not have a degree from the above institutions. நல்லா பாருங்க, இது ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ நம்ம வந்து என்ன சொன்னோம், IIST, NIT, அதுக்கப்புறம் ஐஐடியில் படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்குமா இஸ்ரோல இருந்து கேட்டிங்கன்னா இல்லை. அதில் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த 3 இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்காமல் மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கும்போது நமக்கு இஸ்ரோவில் ரெக்ரூட்மெண்ட் வர்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இஸ்ரோ த்ரூ ISRO சென்ட்ரலைஸ்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம். எப்படி? ICRB அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, ரைட்? ICRB இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்க அட்டெண்ட் பண்ணணும். யாரு? பட் ஒன்லி BE, BTech, BSc candidates from computer science, mechanical, electronic streams appear in this exam. இது குறிப்பா சொல்றாங்க, எல்லா டிகிரி ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது, எல்லா டிகிரி ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது இல்லையா? குறிப்பா இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுதுனா நல்ல எலிஜிபிலிட்டின்னு சொல்றாங்க. அடுத்து, how to join in ISRO after 12th. சார், நான் 12th முடிச்சுட்டே நான் வந்து இஸ்ரோல ஜாயின் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இது இன்னொரு ஆப்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குமே. பாருங்க, to join in ISRO after 12th, students must get admission in the Indian Institute of Space, Science and Technology, IIST. அங்க வந்து நீங்க அட்மிஷன்ஸ் வாங்கணும். Students can get here by appearing in JEE Advanced or Central Board Based Aptitude. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க சேர முடியும். அட்வான்ஸ் JEE அட்வான்ஸ் கிளியர் பண்ணணும். கண்டக்டட் பை IISER, NTA கிடையாது இல்லையா? எது இது? சென்ட்ரல் போர்ட் பேஸ்ட் ஆப்டிடியூட் வந்து நமக்கு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச்சை வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஆன் ஹவு டு பிகம் அ சயின்டிஸ்ட் இன் இஸ்ரோ. சரி, என்னெல்லாம் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு அப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ குறிப்பா ஹை ஸ்கூல் எஜுகேஷன்ஸ்ல நீங்க எலிஜிபிலிட்டி கட்டாயம் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டை நீங்க படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனல் நாலேஜ் நீடட் ஃபார் கரியர் இன் ஸ்பேஸ் சயின்ஸ். குறிப்பா நீங்க மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். மேக்ஸ் இஸ் a crucial calculations, physics for understanding the universe principles, and chemistry for analyzing materials in space. அப்ப இந்த 3 சப்ஜெக்ட் தான் நமக்கு ரொம்ப பேசிக்கான எலிஜிபிலிட்டியா இருக்கு. மேக்ஸ் ஃபார் கால்குலேஷன், பிசிக்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த யூனிவர்ஸ், கெமிஸ்ட்ரி அனலைசிங் த மெட்டீரியல்ஸ் இல்லையா? அடுத்து டிகிரி, பேச்சுலர் டிகிரி இருந்தா பாருங்க, pursue a bachelor degree in engineering or science. Several major are suitable for aspiring space scientists such as என்னன்னு பாருங்க, aerospace engineering, mechanical engineering, electrical engineering, computer science, physics and astronomy. இந்த டிகிரிஸ் எல்லாம் பேச்சுலர்ல பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள். Choose a field that aligns with your interest and career goals அப்படின்றதையும் இங்க பதிவு பண்ண விரும்புறாங்க. நமக்கு பிடிச்சதை பண்ணா போதுங்க. இஸ்ரோ சென்ட்ரலைஸ்ட் சர்டிஃபிகேட் போர்டு ICRB, இப்போ நம்ம சொன்னாலே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் வழியா நீங்க டைரக்டா வரலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாலேஜ் இன் மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பாசிங் த எக்ஸாம் மேக்ஸ் யூ எலிஜிபிள் ஃபார் ஜாப் அட் இஸ்ரோல. சரியா? அடுத்து மாஸ்டர்ஸ் ஆர் PhD டிகிரியும் பண்ணலாம். இதுல பண்ணிட்டும் நீங்க வந்து இஸ்ரோல ஜாயின் பண்ணலாம். Pursue masters or PhD degree in related field of space science. Advanced degree provided by specialized knowledge and skills necessary for conducting research and contributing to the field. சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ஏரியா என்னது? ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், பிளானட்டரி சயின்ஸ், ஸ்பேஸ் கிராஃப்ட் இன்ஜினியர். இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு, அதாவது நம்ம ஒரு
சப்ஜெக்ட் ஓரியன்டாக நம்ம போகிறது. நம்ம 10th வரைக்குமே ஒரு கம்ப்ளீட்டாக எல்லாருமே காமனாக படிக்கிறத படிச்சிருப்போம். 11 and 12 நம்ம ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் வந்திருப்போம். பயாலஜி ஆகட்டும், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகட்டும். இதே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ்ன்றது ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்ன்றது ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ், சைபர் செக்யூரிட்டின்றது ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக மாஸ்டர்ஸில் நீங்கள் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸோ பிளானட்டரி சயின்ஸோ இல்லை வந்து ஸ்பேஸ் இன்ஜினியரிங்கோ படிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் மோஸ்ட்லி யூ வில் பி ரெக்ரூட்டட் அப்படின்னு சொல்லலாம். Apply for Junior Research Fellow JRF. எங்க after obtaining your advanced degree, consider applying for a position as a Junior Research Fellow at ISRO. Apply பண்ணோம். This role offers an opportunity to gain hands-on experience in the space science research within the organization. Junior Research Fellow typically work on research project right under the guidance of senior scientist. சரியா, ஒரு சீனியர் சயின்டிஸ்ட் கூட நீங்க ஒர்க் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். Contributing to ongoing initiative and advancing their own expertise in the process. சரியா, ஸோ நம்ம இங்கே தெளிவாக பேச போகிறது என்னன்னா, நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகணும்னா ஒரு சில ஸ்பெசிஃபிக் டிகிரிஸை இப்போ நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த டிகிரிஸ் படிக்கும்போது உங்களுக்கு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ், நல்ல இஸ்ரோ அங்கே நம்ம பிளேஸ்மெண்ட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா IIST, NIT, அப்புறம் பார்த்தீங்கன்னா IIT, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கிறவங்களுக்கு இஸ்ரோவே டைரெக்டாக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக நம்ம ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோர்சஸும் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நல்ல எலிஜிபிலிட்டி டு பிகம் சயின்டிஸ்ட் அட் இஸ்ரோ. ஸோ இந்த வீடியோவை மேக்ஸிமம் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கனவுகள் இருக்கும், ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரீமில் போகட்டும். 12th முடிச்சுட்டு அவங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகிறதே நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அடுத்த கோர்ஸ் தான் இல்லையா? ஸோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.